ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் divya.com. இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. வெங்காய காரக்குழம்பு, அதாவது சின்ன வெங்காயம் வச்சு ஒரு காரக்குழம்பு பண்ண போகிறோம். 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சூடான சாதத்தில் நீங்கள் இந்த காரக்குழம்பு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் இது குழம்புக்கு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்திங்கன்னா 30 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருக்கும். அதை தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இந்த காரக்குழம்பு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 10 பல் பூண்டை நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது பூண்டு வெங்காயம் இதை சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்து வரும். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் அடுப்பை வச்சுருங்க. அப்போ தான் அந்த தக்காளி நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வரும். இப்போது தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு பவுடர் இருந்தது அப்படின்னா அது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இதெல்லாம் நான் சேர்த்துக்க போகிறேன். மசாலாலாம் நல்லா சேர்த்து ஒரு தடவை நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சு நல்லா ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். இப்போது அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். இந்த காரக்குழம்பு கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே புளி சேர்த்துருக்கேன். இப்போ புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நீங்கள் இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் தண்ணியும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் இருக்கும் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இந்த காரக்குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும். தண்ணியாக இருக்கிறத விட திக்காக இருக்கும் போது நல்லாவே ஒரு சுவை இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா குழம்பு கொதித்து மேலே நல்லா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போது உங்களுக்கு இந்த ஓரங்களில் பார்க்கும்போது தெரியும், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு ஓரங்களில் வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா திக்காகவும் இருக்குது பார்த்தீங்களா. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெல்லம் நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ கூட நம்ம வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா ஓவராக புளிக்காமல் அந்த இனிப்பு சுவையும் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காக இருக்குது. நீங்கள் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்றப்போ எடுக்கும்போது இன்னுமே கூட கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும்.
அவ்வளோதாங்க. வீட்ல வந்து காய்கறி எதுவுமே இல்லாத டயத்துல இந்த சின்ன வெங்காய காரக்குழம்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் வந்து ஈஸியாக வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம பண்ணிடலாங்க. சூடான சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து அப்பளம் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வந்து நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வரும். தேங்க்யூ.